வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல் 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.15 தான் பார்க்க போகிறோம். கிராஃபு செகண்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். XY சமம் 24, XY சமம் 24. XYயும் எப்படி இருக்குன்னா பெருக்கல்ல இருக்குது. எக்ஸுங்கிறதுக்கு ஒரு நம்பர் போடுறோம், ஒய்க்கு ஒரு நம்பர் போடுறோம், ரெண்டு நம்பரையும் பெருக்குன்னா 24. சரிங்களா? எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தேன் 0, 0வோட நம்மளுக்கு XY வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி x வந்து 3 எனில் ஒய்யை காண்க மற்றும் y சமம் 6 எனில் xஐ காண்க. சரிங்களா? இது வந்து 2024 ஏப்ரலில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதே பாருங்கள், XY சமம் 24, எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா நம்மளுக்கு 24 வரக்கூடியதை அந்த வாய்ப்பாட்டை எழுதுகிறோம். சரிங்களா? பாருங்கள், 24 வரக்கூடிய வாய்ப்பாட்டெல்லாம் எழுதுகிறோம். பாருங்கள், ஓர் 24 24 ஒன்றாம் வாய்ப்பாடு. அடுத்து வரிசையாக பார்த்துட்டு போகிறீங்க. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் எத்தனை வரும்? 2 12 24. மூணாவது வாய்ப்பாடு பார்க்குறீங்க, 3 8 24. நாலாவது வாய்ப்பாடு பார்க்குறோம், 4 6 24. அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வராது. ஆறாவது வாய்ப்பாடு 6 4 24. அடுத்தது ஏழாவது வாய்ப்பாட்டில் வராது, 8 3 24. அடுத்தது 9 10 11லாம் வராது, 12 2 24. அப்புறம் 24 1 24. இதில் நல்லா பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? 24 12 8. இதுக்கப்புறம் இருக்கிறத அப்படி திருப்பி போட்டுரும் பாருங்கள். 6 8 12 24. இங்கே இருக்கா? 4 3 2 1. இது ஜஸ்ட்டு வாய்ப்பாடு தான். ஒரு 24 24 2 12 24. ரெண்டு நம்பரை பெருக்குன்னா 24 எதில் வருமோ அதுதான் அட்டவணை. ரொம்ப ஈஸியான கொஷின். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது, இங்கே குறையுது. அப்புறம் என்ன மாறுபாடு நம்மளுக்கு? எதிர் மாறுபாடு. ஓகேவா? அதுக்கடுத்தது சமன்பாடு. எதிர் மாறுபாடுனா சமன்பாடு நம்ம என்னது? K = XY. K = XY. இப்போ K போடலாமா? என்ன போடுவீங்க? 1 × 24, 2 12 24, 3 × 8, 4 × 6, 6 × 4, 8 × 3. இங்கே சமம் போடணும். 12 × 2, 24 × 1. அப்புறம் கே மதிப்பு என்னது? ஓர் 24 24. ஓகேங்களா? இப்போ புள்ளிகள் எழுதிக்கலாம். 1 24, 2 12, 3 8, 4 6, 6 4, 8 3, 12 2, 24 1 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டவணையிலே இருக்குது. எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும் பொழுது, எக்ஸ் 3 எனில் ஒய் சமம். பாருங்கள், எக்ஸில் 3ஆக இருந்ததுன்னா ஒய் எத்தனை நம்மளுக்கு? 8. சரிங்களா? ஒய் வந்து 6ஆக இருந்ததுன்னா, பாருங்கள், ஒய் வந்து 6ஆக இருந்ததுன்னா நம்மளுக்கு எக்ஸ் எத்தனை? 4. பாருங்கள், ஒய் 6ஆக இருந்ததுன்னா எக்ஸ் வந்து 4. 3 8 24, 6 4 24. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ கிராஃப் போடலாமா? இதில் பாருங்கள், 1லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம ரெண்டுலேயுமே வந்து 2 4 6 8 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் போட்டோம். 0 போட்டுக்கிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24. இதில் கேப் விடாமல் கரெக்டாக 2 4 ரெண்டாவது வாய்ப்பாடு எழுதுகிறோம். வேறு எதுவுமே இல்லை. ஏதாச்சும் ஒன்று கேப் விட்டுட்டிங்கனாலும் நம்பர் மாற்றிட்டிங்கனாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும்? தப்பாக தான் வரும். பாருங்கள், 12 14 16 18 20 22 24 26 வச்சுக்கலாம். இப்போ நம்ம போடலாம். ஓகேங்களா? 1னா 24. பாருங்கள், 1ங்கிறது 0க்கும் 2க்கும் நடுவில். அப்படின்னா 1ஆ இருந்ததுன்னா 24. அடுத்தது 2ஆக இருந்தால் 12, 2ஆக இருந்தால் 12, 2 12. அடுத்தது 3 8. 3 பாருங்கள், 2க்கும் 4க்கும் நடுவில். அது மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். 3 8. அடுத்தது 4 6, 4 6. அடுத்தது 6 4, 6 4. அடுத்தது 8 3. 8 இங்கே இருக்குது. 3ங்கிறது 2க்கும் 4க்கும் நடுவில். 8 3. அடுத்தது 12 2. அடுத்தது 24
1 அப்படின்னா 0க்கும் 2க்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்னது 1 அப்படின்னா 24,1 போட்டாச்சு. இப்போ சேர்த்துடலாங்களா? பாருங்கள், இதை சேர்த்துடலாம். ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸு வந்து எப்படி போடணும்பாங்கன்னா கையில் வந்து அப்படியே கர்வ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் அப்படி கையில் கர்வ் போடுங்க. போட்டு நல்லா கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? வராத பட்சத்தில் நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு கர்வ் மாதிரி தான் தெரியும். இதாக இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கோடு போட்டு காமிக்கணும் இல்லையா? பாருங்கள், எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும் பொழுது ஒய் ஆனது. எக்ஸ் வந்து 3னா 2க்கும் 4க்கும் நடுவில், 2க்கும் 4க்கும் நடுவில் 3ல் கோடு போட்டு இந்த பக்கம் திருப்பிடணும். சரிங்களா? இப்போ 8. இப்போ ஒய் வந்து 6ஆக இருக்கும் பொழுது ஒய் வந்து 6. பாருங்கள், இது நல்லா பார்க்கணும், இதில் தான் தப்பு பண்ணுவாங்க. ஒய் 6ங்கும்போது இங்கே 4 குறித்து வைப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒய்யில் 6னா எக்ஸில் 4. புரிஞ்சுதா? அவ்வளோதான் சம்மு. இப்போ அளவு திட்டம் எழுதணும். ரெண்டுமே 2 தான் எடுத்திருக்கோம். அப்புறம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். அடுத்தது ஒய் அச்சில் 2 சென்டிமீட்டர் 1 அலகுகள். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 3வது சம் பாருங்கள். y சமம் 1/2x என்ற நேரிய சமன்பாட்டின் சார்பின் வரைபடம் வரைக. விகித சம மாறியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் x சமம் 9 எனில் y-ஐ காண்க. y சமம் 7.5 எனில் x-ஐ காண்க. சரிங்களா? இப்போ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். y சமம் 1/2, x 1/2ன்னா என்னது? அரை, பாதி. ஸோ அப்படின்னா எக்ஸில் பாதி வந்து என்னது? ஒய். ஓகேங்களா? எக்ஸில் பாதி தான் நம்மளுக்கு ஒய். அப்போனா பாதிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2வது வாய்ப்பாடு எடுத்திங்கன்னா தான் நம்ம பாதியை எழுத முடியும். 2, 4 எடுத்திங்கன்னா 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3 அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போனா எக்ஸில் பாதி தான் என்னது? ஒய். ஓகேங்களா? இப்போ அட்டவணை போடலாம். அட்டவணை நாம் தான் போடணும். பாருங்கள், எக்ஸில் பாதி தான் ஒய். அப்போனா எக்ஸில் எல்லாமே என்ன போட்டுக்கலாம்? இது எக்ஸு, இது ஒய். எக்ஸில் எல்லாமே 2, 4, 6, 8, 10, 12, 14. நீங்கள் அது எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. அவ்வளோதான். எக்ஸில் பாதி ஒய். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுவும் அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது. அப்படின்னா என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. ஓகேங்களா? சமன்பாடு என்ன வரும்? y = kx. அப்படின்னா k = y/x. இப்போ போடலாமா? y வந்து மேலே இருக்கணும், x வந்து கீழே இருக்கணும். y என்னது? 1/2, 2/4, 3/6, 4/8, 5/10, 6/12, 7/14. அப்படின்னா k சமம் என்னது? 1/2. ஓகேங்களா? இப்போ புள்ளி எழுதிடலாமா? புள்ளி என்ன வரும்? 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 10, 5, 12, 6, 14, 7. ஓகேங்களா? பாருங்கள், இதில் x = 9 எனில் ஒய். எக்ஸில் பாதி தானே ஒய். அப்போனா 9ல் பாதி எத்தனை? 4.5. ஓகேங்களா? அப்போனா ஒய் வந்து 7.5 எனில் எக்ஸ். அப்போனா எக்ஸில் பாதி தான் ஒய். அப்படின்னா இங்கே என்ன மதிப்பு போட்டால் 7.5 வரும். அப்படின்னா 7.5ஓட இன்னொரு 7.5 கூட்டினா ஆன்சர். அப்படின்னா எத்தனை? 15. சரிங்களா? 15ல் பாதி தான் நம்மளுக்கு என்னது? 7.5. ஓகேங்களா? இப்போ கிராஃப் போடலாமா? பாருங்கள், நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? எக்ஸில் 2 எடுத்திருக்கீங்க, ஒயில் 1 எடுத்திருக்கீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி கிராஃபில் எக்ஸில் வந்து 2, 4 போட்டுக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஒயில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? இப்போ கிராஃப் போடலாமா? எக்ஸில் 2ஆக இருந்தால் ஒய் 1, அப்படின்னா 2, 1. 4ஆக இருந்தால் 2. அடுத்தது 6ஆக இருந்தால் 3. இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்களா? நேர் மாறுபாடுனா நம்மளுக்கு நேர் கோடு வந்துச்சு. ஓகேங்களா? எதிர் மாறுபாடாக இருந்ததுன்னா பரவளையம் வரும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த கர்வ் வரும்.
12,6. அடுத்தது 14,7. இப்போ நம்ம இந்த கோடு போட்டுடலாம். 0லேருந்து கரெக்டாக இதெல்லாம் சேர்ற மாதிரி. புரிஞ்சுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து 9. இப்போ எக்ஸில் 9 இங்கே இருக்குது, 8க்கும் 10க்கும் நடுவில். அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இதில் போய் நம்மளுக்கு டச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பணும். பாருங்கள், 4க்கும் 5க்கும் நடுனா 4.5. அடுத்தது ஒய் வந்து 7.5. ஒயில் 7.5னா 7க்கும் 8க்கும் நடுவில். 7க்கும் 8க்கும் நடுவில் அந்த 5வது கோடு கரெக்டாக அந்த லைன் வந்தோன்னா நிறுத்திடணும். இப்போ இந்த பக்கம் திருப்பினிங்கன்னா எங்கே வருதோ நம்மளுக்கு அதுதான் ஆன்சர். பாருங்கள், 14க்கும் 16க்கும் நடுவுலின்னா எத்தனை? 15. ஓகேங்களா? ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். இப்போ இதுக்கு நம்ம அளவு திட்டம் எழுதணும். இப்போ எக்ஸில் 2 4ன்னு எடுத்திருக்கோம், ஒயில் 1 2 எடுத்திருக்கோம். அப்புறம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகுகள். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 4வது சம்மு. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு தேவையான குழாய்களின் எண்ணிக்கை, அவை எடுத்துக்கொள்ளும் நேரம் பின்வரும் அட்டவணையில் குழாய்களின் எண்ணிக்கை பாருங்கள், 2ஆக இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுமாம்மா? 45 நிமிஷம். நிமிஷங்களில் கொடுத்துருக்காங்க. 3 குழாயாக இருந்தால் 30 நிமிஷம், 6 குழாயாக இருந்தால் 15, 9 குழாயாக இருந்தால் 10 நிமிஷத்தில் நிரம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வரும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறத கொஸ்டின். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அட்டவணை இதுதான் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 2 3 6 9 நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இங்கே 45 30 15 10 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இங்கே அதிகமாகுது, இது குறையுது. அப்படின்னா என்ன மாறுபாடு நம்மளுக்கு? எதிர் மாறுபாடு. எதிர் மாறுபாடுனா சமன்பாடு நம்மளுக்கு தெரியும். என்னது? k = xy. அப்படின்னா k = போடலாமா? 2 × 45. அடுத்தது 3 × 30, 6 × 15, 9 × 10. அப்படின்னா k மதிப்பு எத்தனை? 9 10 நம்மளுக்கு 90. ஓகேங்களா? புள்ளிகள் எழுதிக்கலாமா? புள்ளிகள் என்ன வரும்? 2, 45, 3, 30, 6, 15, 9, 10. ஓகேங்களா? இப்போ பெருக்கினா எத்தனை? 90. அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும். பாருங்கள், 5 குழாய்களை பயன்படுத்தினால் எத்தனை குழாய்? 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடத்தில் சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 90 வரணும். 5ஓட எதை பெருக்குனா 90. 5 18 நம்மளுக்கு 90. அப்படின்னா 18 நிமிடங்கள் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை. 9ஓட எதை பெருக்குனா 90? 10. அப்படின்னா 10 குழாய்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம கிராஃபாக போட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த கே மதிப்பை வச்சு நம்ம ஆன்சரை எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ போடலாமா? இப்போ பாருங்கள், இங்கே 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம். ஒய்க்கு வந்து 10 20 30ன்னு எடுத்தால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 0 போட்டுக்கிறேன், இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே குழாய்கள், இங்கே நேரம். இப்போ இந்த இடத்துல நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டாச்சு. சரிங்களா? இங்கே எத்தனை எடுக்கிறோம்? 10 10 எடுத்துக்கிறோம். 20 30 40 50 60 70 80 90. ஓகேங்களா? இப்போ குறிக்கலாமா? 2ஆக இருந்தால் 45. இப்போ 2 இங்கே இருக்குது. 45ங்கிறது 40க்கும் 50க்கும் நடுவில். 2ஆக இருந்தால் 45. அடுத்தது 3ஆக இருந்தால் 30. 3ஆக இருந்தால் 30. 6ஆக இருந்தால் 15. ஓகேங்களா? எக்ஸில் 6 பார்க்கணும், 15 ஒயில் பார்க்கணும். 10க்கும் 20க்கும் நடுவில். அப்புறம் என்ன வரும்? 6, 15. அடுத்தது 9, 10. 9 எக்ஸில் 9, ஒயில் 10. ஓகேங்களா? இப்போ இதில் போடலாம்.
சுற்றியாச்சு. இப்போ ஏரோ மார்க் போட்டேன். இப்போ 5 குழாய்களை பயன்படுத்தினா தொட்டி நிரம்ப 5 குழாய் இங்கே இருக்கா, அப்படின்னா 5ல் கொண்டு போய் டச் பண்ணணும். ஓகேங்களா? அஞ்சில் டச் பண்ணால் நம்மளுக்கு 18 வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இது தப்பாக வருது இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் இந்த எதிர்மாறுபாட்டில் இது ஒன்று தான் இதாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 5,18 அப்படின்னா இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் போட்டு காமிச்சேன் ஸ்டார்டிங்கே. ஸோ இப்போ இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆன்சர் எழுதுறது. 5,18 அப்படின்னா 5,18 நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்படும் குழாய்களின் எண்ணிக்கை. இது மறந்துடக்கூடாது. 9 நிமிடம், நிமிடங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்போனா 9 நிமிடங்கிறது 10. பாருங்கள், 9ஆக இருந்ததுன்னா நம்மளுக்கு 10. இங்கே 9, இங்கே 10,9. அப்போனா இது இந்த இதுலேருந்து போடுங்க, அப்போ தான் டவுட் வராது. 9 இங்கே வரணும், கரெக்டாக கொண்டு வரணும். சரிங்களா? 9 இங்கே எங்கே வரணும், 10ல் வரணும். புரியுதுங்களா? அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5ஆக இருந்ததுன்னா 18 ஃபஸ்ட்டே பாயிண்ட் குறிச்சிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்வ் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா அந்த கோட்டு வரதுனால பென்சிலை போடுறதுனால நம்ம அழிச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.